அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ கடந்த காணொலியில் ரோ எச்சலன் ஃபார்ம்னா என்னன்னு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் பார்த்துருந்தோம். இப்போ அதை எப்படி ஆக்சுவலாக பண்ணுறது, மெத்தடிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்கள் புக்கில் பியூட்டிஃபுல்லாக 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தடவை வாசிச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்ட் தி ஃபர்ஸ்ட் ரோ, முதல் ரோ பாருங்க. ரைட், முதல் ரோ 0 இருந்துச்சுன்னா தென் தி ரோ இஸ் இன்டர்சேஞ்ச் வித் நான் ஜீரோ ரோ பிலோ தி ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ அது 0 இருந்தா ரைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் A11 A12 A13 வச்சுக்கோங்க. இவன் 0 இருந்தா இவனுங்க வச்சிருக்காதீங்க, வேற யாரு அப்படி 0 இல்லாம இருக்கானோ அவனையும் இவனையும் மாத்திக்கோங்க. ரைட், அதர்வைஸ் இன்டர்சேஞ்ச் தி ஃபர்ஸ்ட் ரோ ஆர் வித் எனி ரோ பிலோ தி ஃபர்ஸ்ட் ரோ விச் ஹஸ் நான் ஜீரோ எலிமெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் காலம். ஏன்னா இதுக்கு பேர் பிவட், இந்த இவனுக்கு பேர் பிவட். இப்போ நம்ம அதெல்லாம் பார்ப்போம் ப்ராப்ளம் செய்யும்போது இன்னும் இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சிடும். If no row below the first row has non-zero entry in the first column, then consider A12. அப்படி யாருமே இல்லாட்டி இவன்ட் ஆரம்பிங்க. ரைட், இதான் அப்படியே வாசிச்சு பாருங்க புரிஞ்சிடும். இப்படியே போய் எங்க வரைக்கும் வந்துருங்க, எந்த இடத்துல நான் ஜீரோ என்ட்ரி இருக்குன்றத பாருங்க, அவனை வச்சு பிவட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பிவட்டிங்னா என்னன்றது இப்போ என்ன செய்ய போறேன், உதாரணம் மூலமா நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்புறம் என்ன சொல்றாங்க, use the first row and elementary row operations to transform all elements under the pivot to become zeros. அதாவது இதுதான் பிவட். நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஆப்ரேஷன்ஸ் மூலமா அது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்குங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா. ரைட், கூட்டியோ கழிச்சோ பெருக்கோ இல்லை ஸ்கேலரை வச்சு பெருக்கி கூட்டியோ என்ன வழி இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுங்க. ரைட், தென் கன்சிடர் தி நெக்ஸ்ட் ரோ as the first row. அது என்னன்னா, அப்படி இதை முடிச்சிட்டிங்கன்னா இதை இங்க இருந்து என்ன செய்யுங்க, இங்க இருந்து இங்க வந்துருங்க, இவனை வச்சு அடுத்து அதே தான் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுக்கு எப்படி வந்துடணும், இந்த ஃபார்முக்கு வந்துடணும், இந்த ஃபார்முக்கு வரணும். இப்போ தியரியா படிச்சிட்டோம், தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, முதல் நிறையினை ஆய்வு செய்க. முதல் நிறையானது பூச்சிய நிறையெனில் முதல் நிறையை கீழ் உள்ள அபூச்சிய நிறையுடன் இடமாற்றம் செய்ய வேண்டும். சப்போஸ் அது 0 எனில் படி 2க்கு செல்ல வேண்டும். இப்படிலாம் வரிசையாக என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அங்கே பிவட்டிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன செஞ்ச வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, சுழுமுனையாக்கல் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்கிறாங்க அவங்க பயன்படுத்துறாங்க. சரியா? அதுக்கப்புறம் முதல் நிறையை முடிச்சிட்டிங்கன்னா சுழுமுனைக்கு கீழ் வரும் அனைத்துமே நம்ம 0 ஆக்கிடணும். அப்புறம் என்ன செஞ்சுக்கோ, அடுத்த ரோக்கு போயிருங்க. அடுத்த நிறையினை முதல் நிறையாக கொண்டு படி 1 மற்றும் 2 இவற்றை அதன் கீழ் உள்ள நிறைகளை கொண்டு செயற்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு அப்போ நம்ம என்ன செய்ய போறேன் சார், வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்க போறேன். இதில் நம்ம என்ன செய்ய போறோம், செஞ்சு காமிக்க போறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேலைக்குள்ள போகலாம். சரியா? ஒயிட் கலர் எடுத்துக்கிடுவோம். ஸோ தட் எழுத்து எப்படி தெரியும், நல்லா தெரியும். இப்போ எல்லாரும் ஃபோக்கஸ்டா அந்த மேட்ரிக்ஸை பாருங்க. அது நிறைய மீனிங் இருக்கு. 3 -1 2 -6 2 4 -3 1 2 இப்படி இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க சொல்றாங்கன்னா, ரைட், இது வந்து வேல்யூ உள்ளதா இருக்கா 0வா இருக்கா, நமக்கு பிரச்சனை இல்லை, வசதியாக வேல்யூவா இருக்கு. ரைட், அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வந்து பிவட்டிங் ஆரம்பிக்க போறோம். எப்படி பிவட் பண்ண போறோம், இவனை பயன்படுத்தி இவனையும் 0 ஆக்க போறோம். இதான் நம்ம நோக்கம். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், இவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். ரைட், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன், இவனை அப்படியே வச்சுக்க போறேன். 3 -1 2 அப்படியே வச்சுக்க போறேன். இப்போ இவனை 0 ஆக்கணும், அதாவது இவனை 0 ஆக்கணும். அப்போ என்ன செய்யலாம், இவனை 2ஆல பெருக்கி இவனை கூட்டினா 0 ஆயிடுவான். அப்போ நான் என்ன செய்ய போறேன், R2 மாற்ற போறேன். எப்படி மாற்ற போறேன் கேட்டீங்கன்னா, R1 ரைட் 2ஆல பெருக்க போறேன், பெருக்கி பழைய R2ஓட கூட்ட போறேன். அப்ப பாருங்க, 2ஆல பெருக்குங்க 6, இவனோட கூட்டுங்க 0. 2ஆல பெருக்குங்க -2, இவனோட கூட்டுங்க 0. 2ஆல பெருக்குங்க 4, இவனோட கூட்டுங்க 8. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓஹோ இப்படித்தான் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்னு. அடுத்து பாருங்க, இவனை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 2 பேரும் க்ளோஸா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இவன் 3, இவன் -3. அப்போ 2 பேரும் கூட்டினா 0 ஆகும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், R3 மாற்ற போறேன், ரோ 3 எப்படி மாற்ற போறேன், புது ரோ 3ங்கிறது பழைய ரோ 3யோட R1 கூட்ட போறேன். கூட்டுங்க 0, இவங்க 2 பேரும் கூட்டுங்க 0, இவங்க 2 பேரும் கூட்டுங்க 4. இப்போ இன்னொரு விஷயத்தை இது தியரியில பார்க்காத ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா,
இவனும் இவனும் சிமிலரா இருக்காங்க இல்லையா? 008 004 இவனை 2ஆல பெருக்கினா இவன் வந்துருவான், இவனை 2ஆல வகுத்தா இவன் வந்துருவான். அப்ப இது என்ன பண்றது? என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை ரைட் இப்ப நம்ம இங்க இருந்து அடுத்த ரோவுக்கு வரணும். அடுத்த ரோவுக்கு இங்க இவனை வந்து உண்மையில பார்க்கணும். சட்டப்படி இவனை பார்த்தா இவன் 0வா இருக்கான். சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவனுக்கு கீழே வரணும். இவனும் 0வா இருக்கான். அப்ப இவங்களை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. அடுத்தவனுக்கு இவனுக்கு வந்துடுறோம். சரியா? இவனுக்கு வந்து இவனை 0வாக்க முடியுதான் பார்க்கணும். அப்ப எப்போ என்ன செஞ்சா இவன் 0வாவான்? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். 3 -1 2. இப்போதைக்கு செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கலாம். 008. இவனை என்ன செஞ்சா 0வாக்க முடியும்? இவன்ட்டு இருந்து இவனை கழிக்கணும். எப்படி? புது R3 யாரா மாறுறான்னு கேட்டீங்கன்னா, ரைட் R2ல இருந்து -2R3 ரைட் அவன் மாறிடுவான். இப்போ பாருங்க, R3ல இருந்து யாராயிடுச்சு? இவனை கழிச்சா 0. இங்க இருந்து இவனை 2ஆல பெருக்கி கழிச்சாலும் 2 பேர் 0 தான். 8 4 2ஆல பெருக்கினா 8 0. ஆக்சுவலா இங்கேயே நம்ம நிப்பாட்டிக்கலாம். சட்டப்படி இது என்ன கிடையாது. ஆக்சுவலா இந்த R3 வந்து சார் இங்க எழுதியிருக்கணும். சரிங்களா? இதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனா மெத்தடிக்கலா செய்யறதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் டிவைட் பை 8 போடுங்க. அப்ப என்ன ஆகும்? கீழே உள்ளது 0 0 0 தான் இருப்பான். இவன் என்ன ஆவான்? 0 0 1 ஆயிடுவான். இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா 3ஆல டிவைட் பண்ணிருங்க. ரைட் டிவைடட் பை 3. சரியா? அப்ப இவன் என்னவா? 1 -1/3 2/3 இப்படி வந்துருவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவன் இங்க 1ஆ இருக்கான். ரைட் இவன் ஃபுல்லா காலி. இந்த ரோ ஃபுல்லா காலி. சரிங்களா? புரோஜனம் இல்லை. இங்க பொறுத்த வரைக்கும் அடுத்து இவனை 0வாக்க முடியாது. நீங்க 0வாக்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாம் 0வா இருக்காங்க. என்ன பண்ணி இவனை 0வாக்க முடியாது. ஆனா இவன் 0வா இருக்கான். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? 3 வேரியபிள் இருக்கு, 2 ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்குது. இதுதான், அதாவது 1 -1/3 2/3 0 0 1 0 0 0. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய இந்த மேட்ரிக்ஸோடைய ரோ எச்லான் ஃபார்ம். இதை விடங்க பாருங்க, வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான இடத்துல தான் வேல்யூஸ் இருக்கு. மற்ற பூரா என்ன ஆயிடுச்சு? 0வா ஆயிடுச்சு. இதான் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து என்ன செய்யலாம்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னொன்று என்ன செய்யும்? கிரிப் வந்து கூடும். இதில் ஒரு இன்சைட்காக மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ஈக்குவேஷன் எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக. இங்கே பாருங்க, இந்த இடத்த கவனிங்க. -3 இது -6. 2ஆல பெருக்கினா அவன் வந்துடுவான், 2ஆல பெருக்கினா அவன் வந்துடுவான், 2ஆல பெருக்கினா அவன் வந்துடுவான். அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரே ஈக்குவேஷன். ஒரே ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து வேரியபிளுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால தான் இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்ல என்ன இருக்கு? இந்த 0 0 வந்திருக்கு. இது உங்களுக்கு இன்ட்யூஷன் புரியறக்கா, உள்ளுணர்வு புரியறக்கா சொல்றேன். அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் தான் புரோஜனமான ஈக்குவேஷன் இருந்துச்சு. அதனால தான் நமக்கு ரிசல்ட் இந்த ஃபார்முக்கு வந்துச்சு. இது உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களால் உணர்ந்து கொள்ள முடியணும். சரியா?